வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சுந்தரம் மாஸ்டர் அப்படின்ற காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப காமெடியா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. கதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இது தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் தான் சுந்தரமா இருக்கும். இவர் ஒரு டீச்சரா இருப்பாரு. ஹிஸ்டரி டீச்சரா தான் இருப்பாரு. இப்போ ஒரு கிராமத்தை தான் இவர் தேடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்துல அடையாளம் சொன்ன பகுதிக்கு இவர் வந்துடுறாரு. ஆனா இந்த இடத்துல யாருமே கூட்டு போறதுக்கு வரலையேன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காட்டுவாசிங்க மாதிரி சிலர் லாங்ல இருந்து இவரை கவனிக்கிறாங்க. நான் தான் வந்திருக்க புது ஆள் அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறது. அந்த சைடுல இருக்க ஆட்களும் அம்பு விடுறாங்க. இப்போ ஒரு பலகை மாதிரி விழுது. இந்த பலகை மூலியமா கிராஸ் பண்ணி வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் கிராஸ் பண்ணி அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த கிராமத்தை பார்த்தா சுத்தமா டெவலப் ஆகாத மாதிரி இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் ஆச்சரியமா பாக்குறாரு. இங்க இருக்கவங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல. இங்க இருக்க லேடிஸ் இருக்காங்கல்ல, இவர் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இவரை பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஊர் தலைவரும் நீங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்றாரு. அதே மாதிரி இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓஜான்ற ஒரு பையன் இருக்கான். அவன் ரூமை காட்டுறான் அப்படின்ற மாதிரி ரூமை கூட்டு வந்து காட்டுறான். இவருக்காக நிறைய வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவரும் ரூம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் யாருக்கோ இவர் லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. ஹீரோ ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. 6 மாசத்துல நீங்க அந்த வேலையை முடிக்க சொல்லி சொன்னீங்க. வெறும் 3 நாள்ல வேலையை முடிச்சிடுறேன். எனக்கான போஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் லெட்டர் எழுதுறாரு. இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக ஆட்கள் வரப்போறாங்க. அதனால பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. ஹீரோ பொண்ணெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. போன்ல மும்மரமா எதையோ பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் பொண்ணு அந்த இடத்துல வராங்க. மாப்பிள்ளைய பாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. மாப்பிள்ளைய பார்த்தா அவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இது இவரு மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வீட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வேலை பாக்குறது இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க ரியாக்ஷன் மாறிடுது, சிரிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுல வரதட்சணை பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு காரணம் ஹீரோவா தான் இருப்பாரு. இதை தாண்டி எனக்கு ஒரு புல்லட் பைக்கும் வேணும்ன்ற மாதிரி கேட்கறது. அந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே போன் கால் வருது. ஒரு புரோக்கர் தான் கால் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கு, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்களாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. ஹீரோக்கு அந்த சம்பந்தம் கொஞ்சம் பெட்டரா தெரியுது. அதனால பொண்ணோட முகத்தை ஒரு வாட்டி பாக்குறாரு. சரி நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி புரோக்கர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த பொண்ணோட போட்டோலாம் ப்ரொஜெக்டர் மூலியமா இவர் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பார்த்த பொண்ணே நல்ல பொண்ணா தெரியுறா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. சேரா மாறுறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் எப்படி திரும்பி எடுக்கிறது? இந்த மாதிரி தான் எடுக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் இவர் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு வராரு. எம்எல்ஏ எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்க ஹெட் மாஸ்டர் எல்லார பத்தியும் அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படியே பாத்துக்கிட்டே வந்த எம்எல்ஏ இருக்காருல்ல, ஹீரோவை பார்த்தோன்னே ஏதோ யோசிக்கிறாரு. உன்கிட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப ப்ரொஜெக்டர்லாம் அந்த கிராமத்தை பத்தி இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. 90 வருஷத்துக்கு மேல அந்த கிராமத்துக்கும் மத்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு. பல வாட்டி கவர்மெண்ட் பேசி பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நாங்க பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இப்ப இங்கிலீஷை கத்துக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. நீ தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் எம்எல்ஏ சொல்லிட்டாரு. சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் ஹிஸ்டரி டீச்சர் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போக பாக்குறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு கூப்பிட்டேன். அவங்களுக்கு என்ன பெரிய இங்கிலீஷ் தெரிய போகுது, நீ சொல்லி கொடுக்கறது தான் இங்கிலீஷ், நீயே போ, நீ தான் சீக்கிரமா மிங்கிள் ஆவான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் தான் எதுக்காக அனுப்புறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த கிராமத்துல ஏதோ காஸ்ட்லியான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அங்க ஒருத்தர் போனோம். இந்த சமயத்துல தான் அவங்க இங்கிலீஷ் டீச்சரை கேட்டாங்க, உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. அந்த கிராமத்து மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அந்த பொக்கிஷத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டேன்னா அங்க ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கும், அது மூலியமா எங்களுக்கு லெட்டர் போடு, நாங்க பாத்துக்கிறோம். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு டிஓ போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உடனே புரோக்கருக்கு கால் பண்ணி பேசுறது. இந்த போஸ்டிங் இருந்தா எவ்வளவு வரைக்கும் வாங்கலாம்னு கேக்குறது. 50 லட்சம் கூட தர தயாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி புரோக்கர் சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு புல்லட் பைக் வாங்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அந்த போஸ்டிங் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும், வரதட்சணையா ஈஸியா இதை தந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அங்க கிளம்பி போறதுக்கு ஒரு 4-5 நாள் கேப் இருக்கும். இந்த டைம் நிறைய கிஃப்ட் எல்லாம் இவர் வாங்கி வச்சுக்கிறாரு. இதை தந்து அவங்க கிட்ட பேசலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. இப்படி கிளம்பிதான் இந்த கிராமத்துக்கு இவர் வந்திருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப காலையில இவரும் கண்முடிக்கிறாரு. பார்த்தா இவருக்காக சாப்பாடுலாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது.
இப்ப இவர் மட்டும் பிரஷ் வச்சு பல்ல விளக்குறாரு. என்ன இவர் வித்தியாசமா விளக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராரு. சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் அந்த கிளாஸை கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓஹோ, எல்லாருமே கத்துக்க போறீங்களா? நல்ல விஷயம் தான். முதல்ல வேர்ட்ஸை பத்தி சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காம கிளாஸ் ஆரம்பிங்கன்ற மாதிரி பசங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. என்ன இங்கிலீஷ்ல சாதாரணமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறது. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் போலியே. சரி, அப்ப என்னோட வேலை மிச்சம் தான், இருங்க ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறது. ஆப்பிள், பால், கேமல், டாங்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கவரு டாங்கியோட ஸ்பெல்லிங் கரெக்டா தான் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, உனக்கு டாங்கி ஸ்பெல்லிங் கூட தெரியாதா, தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது தப்பா சொல்றேனா? கரெக்டா தான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீ தப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து லாக் பண்ணிடுறாங்க. ஏன்டா லாக் பண்ணிருக்கீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாங்கி ஸ்பெல்லிங் கூட தெரியாம நீ எப்படி இங்கிலீஷ் டீச்சர், எங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உண்மையிலேயே இங்கிலீஷ் டீச்சர் தான், என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, இன்னும் 10 நாள்ல உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், இல்லனா சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கயர்லாம் கழட்டி விட்டு போயிடுறாங்க. இவரை என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு பெரியவர் படுத்திருக்காரு. உன் வெயிட்ட சீக்கிரமா குறை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆளு வேற அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே திரும்பி ஊருக்கு எந்திரிச்சு போறாரு. இவர் ஈஸியா பழகிட்டு போயிடலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயிருது. அதனால இவரும் எம்எல்ஏக்கு லெட்டர் மாதிரி எழுதலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை பத்தி எல்லாம் லெட்டர்ல எழுதிட்டு இருக்காரு. அப்பதான் இவரை பார்த்து பேசுறதுக்காக ஓஜா இந்த இடத்துக்கு வரான். ஓஜா மட்டும் இவர்கிட்ட ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கான். இவரை இந்த கிராமத்துல என்னடா நடக்குது, நான் டாங்கி ஸ்பெல்லிங் கரெக்டா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கரெக்டா கூட ஸ்பெல்லிங் சொல்லிருக்கலாம், ஆனா இந்த கிராமத்து மக்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். 90 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வழியா வராங்க. இவங்களும் வெள்ளக்காரங்களுக்கு சமைச்செல்லாம் போடுறாங்க. அப்படி சமையல் பண்ணும்போது மிளகை யூஸ் பண்றாங்க. அந்த மிளகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மிளகு எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டார்ச்சர் நடக்கிறது தெரிஞ்சு வேற ஒரு நபர் வந்துடுறாரு. அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். அவர் வெள்ளக்காரங்க கூட கம்யூனிகேட் பண்றாரு. வெள்ளக்காரங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மிளகு தேவை, அதை நான் ஏற்பாடு பண்றேன், கிராமத்து மக்கள் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இதனால கிராமத்து மக்கள் எல்லாருமே இந்த நபரை கொண்டாடுறாங்க. உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இங்கிலீஷை எல்லாருமே நாளடைவுல கத்துப்பாங்க, நீங்களும் கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு. இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லா இங்கிலீஷ்லாம் பேச தெரியும். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வார்த்தைக்கும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா தெரியாது. குத்து மதிப்பா இதான் ஸ்பெல்லிங் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பெல்லிங்கை நீங்க சொல்லல, அதனால தான் உங்க மேல கோவப்படுறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணா மட்டும்தான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியும், நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்த முத நாள் இவருக்கு பயங்கரமா மரியாதை தந்தாங்கல்ல, ஆனா இன்னைக்கு மரியாதை தரமாட்டாங்க. நீயே எங்களை மாதிரி எல்லா வேலையும் பார்க்கணும், அப்பதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவரை வேலை வாங்கி பயங்கரமா கஷ்டம்லாம் படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் நைட் நேரம் ஓஜா இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஊர்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஸ்பெல்லிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். அதெல்லாம் இவரோட நோட்ல குறிச்சு வச்சுக்கிறாரு. எப்படியாவது பரீட்சையில பாஸ் ஆகணும்னு யோசிக்கிறாரு. இப்பதான் இந்த ஊர்ல மைனான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. எல்லாருமே இந்த பொண்ணு சொல்றதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியா ஹீரோவா கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு பேரை பத்தி எல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. ஹீரோவோட கையில இருக்க மோதிரத்தை ஓஜா பாக்குறான். தங்கத்துக்கான மதிப்பை பத்தி அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. ஹீரோக்கு பதிலா ஓஜா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஆட்கள் வரும்போது மட்டும் ஹீரோ வேலை பார்க்கற மாதிரிலாம் இவன் நடிக்க வச்சிட்டு இருக்கான். இந்த கிராமத்தோட ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்றேன், ஜூஸோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும்ல, ஆனா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் JOOSEன்றது தான் ஜூஸோட ஸ்பெல்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெல்லிங்கை பத்தி இவர் கத்து வச்சுக்கிறாரு. இப்போ 10 நாள் முடிஞ்சிருது. இவருக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எழுத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. யார் யாரு எந்தெந்த எழுத்தை கேட்பாங்க அப்படின்றது ஓஜாக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால அந்த வார்த்தையை மட்டும் நல்லா இவருக்கு சொல்லி தந்திருப்பாரு. எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையை கேட்கறாங்க. இவர் கரெக்டா ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா டாங்கியோட ஸ்பெல்லிங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. DONKI அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் இவங்க ஊர்ல ஸ்பெல்லிங்கா இருக்கும். இது சொன்னோன்னு எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. நாங்க தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், டீச்சர்னு கூட பார்க்காம உங்களை அடிச்சதுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி இவருக்கு செல்வாக்கு வந்துருது. ஓஜா தானே நிறைய ஹெல்ப் பண்ணா, அவனுக்கு கிஃப்ட் தராரு. அவன் அந்த கிஃப்ட் ரொம்ப எக்ஸைட்டெல்லாம் வாங்க மாட்டான், நார்மலா வாங்கிக்கிறான். இப்ப வேற ஒரு லேடி கிட்ட கிஃப்ட தந்து அந்த பொக்கிஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கிராமத்து மக்கள்லாம் எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. எங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு நபரை நிறுத்தி கேட்கிறாரு. மைனா குறி சொல்றா, அதனாலதான் கேட்கறதுக்காக போறோன்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு குறி சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப குறிலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு மழை வரப்போகுது, அதை பத்தி தான் சொன்னேன்னு சொல்றாங்க. இது மழை வரதை பத்தி முன்கூட்டியே சொல்லுவியா, இது வெயில் காலம், கண்டிப்பா மழைலாம் வராதுன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் பெருசா நம்ப மாட்டாரு. வேணும்ட்டே கிளாஸை வெளியே வச்சு எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே மழை எப்ப பெய்ய போகுது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. மழைலாம் பெய்யாது, கிளாஸை கவனிங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல மழை இருக்கு பாத்தீங்களா, வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க சொன்ன மாதிரியே பெய்யுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் சொன்ன மாதிரியே பேஞ்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு தலைவர் மாதிரி ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹீரோவோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா நீங்க எதுக்காக கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற யாராவது கிளீன் பண்ணா என்னன்னு கேக்குறாரு. இல்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கீங்க, யார் பண்ணா என்னன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இப்ப வேற ஒரு நபர் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவருக்கு காந்தியை பத்தி சுத்தமா தெரியல. சுதந்திரம் அப்ப காந்திக்கு ரொம்ப வயசு கம்மின்னு நினைக்கிறாரு. இன்னும் கூட காந்தி உயிரோட இருக்காருல, நல்லா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இது காந்தியை பத்தியே இவருக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப திரும்பி இவரோட ரூம்க்கு வரும்போது அந்த இடத்துல ஊர் தலைவர் இருக்காருல, இவர் எழுதின லெட்டரை படிக்கிறாரு. பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த எம்எல்ஏக்கு எழுதினார்ல அந்த லெட்டர் தான் படிக்கிறாரு. நல்ல வேலையா அவருக்கு தெலுங்கு படிக்க தெரியல. இத பார்த்தா இங்கிலீஷ் மாதிரி தெரியலையேன்னு ஊர் தலைவர் கேக்குறாரு. இதுவா ஜப்பானீஸ் மொழி, நான் ஜப்பானீஸும் சொல்லி தந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊர் தலைவருக்கு பெருசா இதெல்லாம் தெரியல, அதனால அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட தராரு. அந்த பொக்கிஷத்தை பத்தி கேட்டு பாக்குறாரு. பொக்கிஷமா, அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் தர கிஃப்ட் அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பெரியவருக்கு காஸ்ட்லி ஷூவை கிஃப்டா தராரு. ஆனா அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பூந்தொட்டி மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பெரியவரோட பையனுக்கு கேம் விளையாடு அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளேயரை தராரு. அந்த பையனுக்கு கேம்லாம் விளையாட தெரியல, கயிறை வச்சு கட்டி அதை வேகமா இழுத்துட்டு போறான். விளங்கிரும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப மைனா இருக்காங்கல்ல, நீங்க வியந்து போற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை அதை தான் காட்ட போறா போல அப்படின்ற மாதிரி இவரும் கூட வராரு. அவங்க மலை உச்சிக்கு தான் இவரை கூட்டு வந்துடுறாங்க. கண்ணை மூடுங்களேன், நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி கண்ணை மூடி நல்லா ஃபீல் பண்ணி பாக்குறாரு. தூரத்துல ஃபால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தண்ணி சிந்துற சவுண்ட்லாம் இவருக்கு கேக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ காட்டுறேன்னு சொன்னியே, அதை காட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இததான் நான் காட்டுறேன்னு சொன்னேன், இது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாங்க. ஏமா இததான் காட்டுறேன்னு சொன்னியா, நான் வேற தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் ஓஜாவை தவிர எல்லார்கிட்டயும் கேட்டிருப்பாரு. இப்ப ஓஜாக்கே அது தெரிய வந்துருது. என்ன தவிர எல்லார்கிட்டயும் கேட்டீங்களே, என்கிட்ட கேட்டீங்களா, எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது தெரியுமா சொல்றா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல இருக்க சிலை தான் எங்களுக்கான பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது தெரிஞ்சன இவர் இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல அந்த சிலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா மேல போறாரு. ரொம்ப உச்சில அந்த சிலை இருக்கும். கஷ்டப்பட்டு தான் அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வேகமா கதவுலாம் ஓபன் பண்ணி சிலையை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல சிலையை காணோம். என்னடா கோயில்ல சிலையை காணோம் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ஹீரோவும் திரும்பி கீழே வந்துடுறாரு. ஓஜாவை பார்த்து அந்த சிலையை காணுமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓஜா என்ன சொல்றான்னா, இந்த ஊருக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த சிலையை எடுப்போம், எல்லாருமே சேர்ந்து பூஜை எல்லாம் பண்ணுவோம், மத்தபடி ஒளிச்சு வச்சிருவோம்னு சொல்றான். எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அது எங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த ஊர் தலைவருக்கும் தலைவரோட ஒய்ஃபுக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஓஹோ அதான் விஷயமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த சிலையை வெளியே வர வைக்கிறதுக்காக ஹீரோவும் ஒரு பிளான போட்டுறாரு. இவர் ரூம்ல இருக்க ஜன்னலை இவரே உடைச்சிடுறாரு. இப்ப வந்த ஊர் தலைவர் இருக்காருல்ல, ஜன்னல் எப்படி உடைஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நைட் இந்த வழியா ஒரு கரடி வந்துருச்சு, பார்த்து பயந்துட்டேன், எனக்கு கூட பிரச்சனை இல்ல, இந்த கிராமத்துல சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி தான் பயப்படுறேன்னு சொல்றாரு. இது மூலியமா இவர் சிலையை வெளியே எடுத்துருவாருன்னு நினைக்கிறாரு. ஆனா ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்புக்கு ஆட்களை போடுறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் மைனா மூலியமா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மைனா கூட நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப நாளைக்கு என்ன டேட்னு கேக்குறாரு. அவங்களும் ஏப்ரல் 16 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது ஏப்ரல் 16 அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏன் இதுக்காக ஷாக் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் வந்தது, அடுத்த 100வது வருஷம் இது நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க, அது ஏப்ரல் 16 தான், இத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையான்ற மாதிரி கேக்குறாரு. ஆவலன்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா இது நடக்கும், ஏன் உனக்கு ஃபீல் ஆகலன்னு எனக்கு தெரியல, உனக்கு ஃபீல் ஆகாததுனால இந்த கிராமத்து மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, நான் எப்படியாவது சேஃபான இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களை பயப்பட வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ஊர் தலைவர்கிட்ட பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னமா சொல்ற, அப்ப பூஜை பண்ணிடலாமான்னு கேக்குறாரு. இவங்களா சரின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது பெரிய ஆபத்து வரப்போதுனா மட்டும் இவங்க சாமி கிட்ட பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பூஜை பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இப்ப ஊர் தலைவர் அவரோட ஒய்ஃப் மட்டும் அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒரு குகைக்குள்ள ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்காங்க. இப்ப புதைச்சு வச்ச அந்த தெய்வத்தை எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து இவர் கவனிச்சிடுறாரு, இடத்தை நோட் பண்ணிடுறாரு. இவரால அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது, அதுக்காக ஒரு ஐடியா பண்ணிடுறாரு. இப்ப ஓஜா ஏதோ குடுக்கறதுக்காக வரும்போது இவர் இந்த இடத்துல அழுவுறாரு. ஏன்னா அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி ஓஜா கேக்குறான். என் பேரண்ட்ஸ்க்கு இங்க வந்ததுல இருந்து ஒரு லெட்டர் கூட போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட கொடுங்க, நான் போய் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இதை போட்டு அப்படின்ற மாதிரி தராரு. இப்ப பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பூஜைக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் வாங்கிக்கிறாரு. இவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பூஜையில கலந்துக்கிறதுக்காக வராரு. அந்த சிலையில அப்படி என்னதான் இருக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ரெக்கார்ட் பண்றாரு.
பார்த்தா அது நார்மல் கல்லு சிலை மாதிரி தான் இருக்கு. என்ன கல்லு சிலை மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்தும் போது தான் கையில இருக்க மோதிரத்தை ஓஜா பார்த்திருப்பான். இது என்ன கல்லு வித்தியாசமா இருக்குன்னு கேட்டிருப்பான். இவர் தங்கம்னு சொல்லியிருப்பாரு. தங்கத்தோட மதிப்பு அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். தங்கமே கிடைச்சாலும் இவங்க தூக்கி தான் போடுவாங்க. அப்படி இருக்கும் போது இவங்க கிட்ட என்ன பொக்கிஷம் இருக்க போகுது, ஒரு கல்ல தான் நம்ம தேவையில்லாம பொக்கிஷம் நினைச்சு ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில ஹீரோவும் முழிச்சு வெளியே வராரு. பார்த்தா ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. அவரோட பாடியை வச்சிருக்காங்க. ஒரு சாரன் கூட பார்க்காம அடிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு. ஹீரோ அழுவுறாரு. ஆனா மத்த யாருமே அவர் இறந்து போனதுக்கு அழவே மாட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன யாருமே அழுவலன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எதுக்காக அழுவணும், நேத்து வரைக்கும் எங்க கூட இருந்தாரு, இப்ப இல்ல, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஓஜா நார்மலா சொல்லிட்டு இருக்கான். மத்தவங்க தான் அழுவலன்னு பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அழாம நார்மலா சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவரோட முகம் மூடி இருக்குல்ல, ஒரு வாட்டி முகத்தை காட்டுறா, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னமும் அவரோட முகம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாரு. அவர் சந்தோஷமா பேசினது தானே இன்னும் உங்க கண்ணுக்குள்ள இருக்கு, அதுதான் உங்க கண்ணுக்குள்ள இருக்கணும். அவர் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்குள்ள இருக்க கூடாது, அதுக்காக தான் நாங்க முகத்தெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ஃபாலோ பண்ற மெத்தட்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. யோசிச்சு பார்த்தா இவங்க ஃபாலோ பண்ற மெத்தட் தானே கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இறந்து போன நபரோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, சாமியார் மாதிரி போயிருப்பாரு. அவர் தான் அடிக்கடி ஹீரோவை பார்த்து வெயிட்ட குறைன்னு சொல்லுவாரு. அவர் வரலையா, நம்மளே முடிக்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப இவங்களே கொல்லிலாம் வச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும் போது சோகமாலாம் சாப்பிட மாட்டாங்க. அவர் கூட இவங்க பேசி விளையாடி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அவர் கூட சில மெமரிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இவர் சொல்றாரு. அதை சொல்லும் போது இவருக்கே சிரிப்புலாம் வருது. சந்தோஷமா இவரும் சாப்பிடுறாரு. ஹீரோ போனையே ப்ரொஜெக்டர் மாதிரி யூஸ் பண்ணி கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. எதர்ச்சியா வந்த ஓஜாவோ இந்த விஷயத்த பாக்குறான். இங்கிலாந்துன்னா நம்மள அடிமை பத்தி ஆட்சி செஞ்சாங்களே அவங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் மேட்சா, இது எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். எல்லாருமே பாக்குறதுக்காக வராங்க. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ப்ரொஜெக்டர் மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டலாம்னு முடிவு பண்றாரு. யுவராஜ் சிங்குக்கும் ஃபிளின்டாஃபுக்கும் முட்டிக்கும் யுவராஜ் சிங் 6 6 அடிப்பாரு பாத்தீங்களா, அந்த சீனை தான் இவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருக்கும் அந்த சீனை காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சண்டை தான் போட போறாங்கன்னு நினைக்கிறாங்க. விடாத அடி அடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் பேட்டிங் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப அவங்க போடுற பால 6 அடிக்கிறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பால தான் அடிக்கணும் போல, பால சூப்பரா அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அடுத்த பாலையும் 6 அடிக்கிறாரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி கிளாப் தட்டுறாங்க. எல்லா பாலையுமே 6 அடிச்சிட்டு இருக்காரு. இவன் யுவராஜ் சிங் இல்ல பகத் சிங் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ 6 6 முடிஞ்சோன்னு அந்த கிளிப்பிங்ஸும் முடிஞ்சிருது. இவங்களுக்கு மேட்சோட முடிவு என்ன ஆச்சுன்றது தெரிய மாட்டேங்குது. அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதா இங்கிலாந்து ஜெயிச்சதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்து இந்தியா தான் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் டயர்டான மாதிரி கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஊர் தலைவரை தள்ளி கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. இந்த வயசுல நீங்க எதுக்காக இப்படி ஆடுறீங்கன்னு கேக்குறாரு. இந்தியா ஜெயிச்சிருக்கு, நான் சந்தோஷப்பட தேவையில்லையா, எவ்வளவு டயர்டானாலும் சரி நான் இன்னும் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி ஆடுறதுக்காக சந்தோஷமா கிளம்பி போறாரு. ஹீரோ பணம் பணம் ஓட ஆரம்பிச்சு சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டே பல நாளா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. திரும்பி அந்த பெரியவர் இவரை பார்த்து வெயிட்ட குறைச்சிட்டியான்னு கேக்குறாரு. நான் சொன்னது உன் உடம்பு வெயிட்ட பத்தி இல்ல, உன் மண்டைக்குள்ள நிறைய ஆசைலாம் வச்சிருக்கல, அந்த ஆசையெல்லாம் குறைச்சுக்கோன்னு தான் சொல்றேன். நம்ம கிட்டயே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம அதெல்லாம் மறந்துடுறோம், நம்ம கிட்ட இல்லாததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த டைம்ல சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுவாரு. நடுவுல மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மழையில சந்தோஷமா நனைவாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்கல்ல, இவரும் கூட வந்து அவங்க கூட சேர்ந்து ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால எல்லாருமே போய் ஒதுங்கிடுறாங்க. அப்ப கூட இவர் ஒதுங்க மாட்டாரு, ஜாலியா டான்ஸ் பண்றாரு. இத பாக்குற ஒவ்வொருத்தரா வந்து இவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த மலையில கூட சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. இவர் ஆடிட்டு இருக்கும் போதே லைட்டா அழுவாரு. ஊர் தலைவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாரு. இந்த ஊர்ல நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா அந்த இடத்துல அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்க போட்டி பொறாம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. சரி விடுங்க தம்பி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க நார்மலா இருங்கன்ற மாதிரி சமாதானம் பத்திட்டு போறாரு. இப்ப ஹீரோக்கு இந்த ஊருக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அந்த சிலை இருக்கா இல்லையான்னு பாக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஆல்ரெடி சிலை எங்க இருக்குன்ற மாதிரி லெட்டர் போட்டிருப்பாரு. செக் பண்ணலான்ற மாதிரி அந்த பகுதிக்கு வந்து செக் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல சிலை காணோம். இந்த எம்எல்ஏவோட ஆட்கள் தான் தூக்கி இருக்காங்க. என்ன வெறும் கல்லா இருக்கு, சீக்கிரமா அந்த ஏஜென்ட்டை வர சொல்லு அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ சொல்றாரு. இவரை செக் பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இத வேற ஒரு நபர் பாத்துறாரு. அதே இடத்துல வச்சு ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவை பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சிடுறாங்க. ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கல, ஆனா நாளைக்குள்ள கண்டிப்பா அந்த சிலை இந்த இடத்துக்கு வரணும்.
அப்படி இல்லைன்னா இந்த ஊர் மக்கள் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு மதிப்புலாம் பெருசா போகாது சார், இது நார்மல் கல்லு தான், வேணா எவ்வளவு வருஷம் பழசுன்றதை செக் பண்ணா ஏதாவது காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற எம்எல்ஏ இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோ இருக்காருல, ஊரை விட்டு தள்ளி இருக்க நபர் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஊருக்கு தெரியாம பாக்கிறதுக்காக ஒரு நபர் வர்றாரு. காந்தியை பத்தி கேட்டாரு பாத்தீங்களா, அவர் தான் பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஊருக்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதனால ஊர் மக்கள் வரதுக்குள்ள கிளம்பி போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஹீரோ போகாம இதே இடத்துல தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓஜா பாக்குறதுக்காக வரான். நீங்க கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் இருக்காருல, ஓஜா இந்த லெட்டரை மட்டும் நீ போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஓஜா ஏத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துல மைனா இந்த இடத்துக்கு வராங்க. காலையில வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் இவர் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் தலைவரே இந்த இடத்துக்கு வராரு. காலையில ஊர் மக்களை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது, நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க, நீங்க நைட்டோட நைட்டா கிளம்பி போயிடுங்க தம்பி, உங்க நல்லதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே இவரோட நல்லதுக்காக யோசிக்கிறாங்க. அப்ப கூட இவர் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி விடாப்புடியா இருக்காரு. இப்ப காலையில டைம் ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் கோவத்துல இருக்காங்கல்ல, இவனை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே கத்திட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஓஜா வராரு. நம்ம தெய்வம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஜா மூலியமா ஹீரோ ஒரு லெட்டர் போட்டாரு பாத்தீங்களா, அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சார் அது மூலியமா நீங்க காசெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா அந்த கடவுள் கிட்ட வேணுனீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது நடக்கும், இன்னொன்னு வாட்டி கூட நீங்க எம்எல்ஏவா மாறலாம், ஆனா இப்ப சக்தி இல்லாம தான் அந்த தெய்வம் இருக்கு, இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பூஜை பண்ணா நீங்க நினைச்சது நடக்கும், அதுக்காக எனக்கு திரும்பி அனுப்பி வைங்க, நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதை நம்பிதான் எம்எல்ஏ கொடுத்து விட்டுருக்காரு. இப்ப சிலை கிடைச்சதுனால இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே 5 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்கிலீஷ் வேர்ட் எல்லாம் நல்லா இவங்களுக்கு புரிய வச்சிடுறாரு. அதுலயே இவங்க கேங்ல ஓஜாக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இவங்க கேங்ல ஓஜா எல்லாரையும் விட கொஞ்சம் பெட்டரா தான் இருப்பாரு. உங்க எல்லாரையும் விட ஓஜா நல்லா கத்துக்கிட்டான், ஓஜா இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பான், நீங்க ஓஜா மூலியமா கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஓஜா இருக்கான்ல, சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறான். ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, கொஞ்சம் கூட நீ என்ன சந்தேகப்படல, அது ஏன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க ஊருக்கு வரும்போதே உங்க ஐடி கார்டை வச்சு நீங்க சார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன், குருவா இருக்கவங்க தப்பு பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் நம்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கிளம்புறதுக்காக இவரோட திங்ஸ் எல்லாம் ஹீரோ எடுத்து வச்சிட்டு இருக்காரு. மைனாக்கு இவரை பிடிக்கும், அதனால மைனாவும் இவர் போறதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், உனக்கும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட தராரு. மைனாவும் சரின்ற மாதிரி கிஃப்ட வாங்கிக்கிறாங்க. காந்தியை பத்தி ஒருத்தர் கேட்பார்ல, காந்தியை பாத்தீங்கன்னா எங்களை பத்தியும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. காந்திலாம் எப்பயோ இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. காந்தி போட்டோ கிடைக்குமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ரூபா நோட்டை எடுத்து தராரு. இவருக்கு இந்த பணத்தை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, அதனால காந்தி இருக்கிற இடத்த மட்டும் கிழிச்சு எடுக்கிறாரு. அதே மாதிரி இவரோட நெஞ்சில குத்திக்கிறாரு. இப்ப ஊர் மக்கள் எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ இங்க நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு, எல்லாருமே வச்சுக்கோங்கன்ற மாதிரி தனித்தனி நோட்டா தராரு. எல்லாருமே அவர் கிழிச்ச மாதிரியே கிழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பண மதிப்பெல்லாம் தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி கிழிச்சு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போனதுனால ஹீரோவோட வாழ்க்கையில நிறைய புரிதல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.